வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோட பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். கண்டிப்பா இந்த எபிசோடு உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த எபிசோடு ஹிந்தில மட்டும்தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. இந்த எபிசோடோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே மிஸ்டின்ற ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இவங்க இன்டர்வியூக்காக ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. சரி, எனக்கு வேலை வேணும்ன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவர் நைட் ஷிஃப்ட் தான் அதிகம் இருக்கும், பரவாயில்லையான்ற மாதிரி கேட்கிறாரு. எனக்கு பரவாயில்லன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்க அம்மா உடம்பு முடியாம இருக்கிறதா சொல்றாங்க. காலையில நான் அவங்கள பார்த்துப்பேன், நைட்டு வேலைக்கு வந்துருவேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி, நீங்க வேலைக்கு சேர்ந்துக்கோங்க, உங்க ப்ரூஃப் எல்லாம் தாங்கன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவங்களுமே பேக்ல வச்சிருக்க ப்ரூஃப் எல்லாம் எடுத்து தந்துட்டு இருக்காங்க. அந்த ப்ரூஃப்ல எந்த ஒரு டீட்டெயிலுமே கிளியரா தெரியல, கொஞ்சம் அலைஞ்ச மாதிரிலாம் இருக்கு. என்னங்க, எந்த டீட்டெயிலுமே கிளியரா தெரியலையே அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரி, நான் திரும்பி அப்ளை பண்ணிருக்கேன், கிடைச்சோன்னு எடுத்துட்டு வந்து தரேன்ற மாதிரி சொல்றாங்க. சரி பரவாயில்ல போங்கன்ற மாதிரி இவரை அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப மிஸ்தி இருக்காங்கல்ல, ஒரு ஆட்டோ பிடிச்சி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆட்டோல போயிட்டு இருக்கும் போது இவங்களுமே புர்காவை எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. என்ன இந்த லேடி இப்ப புர்காவை போட்டுட்டு இருக்காங்கன்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. கொஞ்ச நேரம் இந்த லேடியே கவனிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த லேடி சொன்ன இடத்துல இவங்களை டிராப் பண்ணிடுறாரு. இப்ப மிஸ்தியும் ஒரு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் வயசான நபர் ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்தியோட ஹஸ்பண்டா தான் இருப்பாரு. மிஸ்தி இன்டர்வியூக்கு போனது இவருக்கு தெரியும் போல. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. எனக்கு போன இடத்துல வேலை கிடைச்சிருச்சுங்க, ஆனா நைட்டு வேலை தான் கிடைச்சிருக்கு. ஒரு பார்ட்டியை நைட்டு நேரத்துல நான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையில ஒரு ஹோட்டல்ல தான் இவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும், ஆனா இவங்க ஒரு வீட்டுல வேலை கிடைச்சிருக்கு, ஒரு பார்ட்டியை பாத்துக்கணும்ன்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் ஹஸ்பண்ட் கிட்ட இப்படி போய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நைட்டு வேலையான்ற மாதிரி ஹஸ்பண்ட் கொஞ்சம் யோசிக்கிறாரு. ப்ளீஸுங்க என்ன போக விடுங்கன்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. சரி ஓகே நீ போய்க்கோ அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டுமே இந்த இடத்துல சொல்றாரு. ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கடை தான் வச்சிருக்காரு. ஹோட்டல் ரிசப்ஷன்ல ஆளுங்க இருப்பாங்கல்ல, அந்த வேலை தான் மிஸ்திக்கு கிடைச்சிருக்கும். மிஸ்தியா அவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. வேலை இல்லாத சமயம் மிஸ்தி இருக்காங்கல்ல, சிஸ்டத்துல ஒரு பொண்ணோட டீடைல் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட பேரு ஸ்மிதா அப்படின்றது. அந்த பொண்ணு சோசியல் மீடியால நிறைய போட்டோஸ் போட்டிருப்பால, அந்த போட்டோஸ் எல்லாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் எதுக்குன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப மிஸ்தி அவங்க வீட்டுக்கு போகாம வேற ஒரு ஏரியாக்கு வந்து இறங்குறாங்க. அந்த ஏரியால இவங்க யாரையோ தேடி தான் வந்திருக்காங்க போல. அப்படி தேடிட்டு இருக்கும் போது ஸ்மிதா இருக்கல்ல, கரெக்டா இவங்க இறங்கின ஆட்டோலயே ஏறுறதுக்காக வரா. அதாவது ஒரு பொண்ணை பத்தி இவங்க பார்த்தாங்கல்ல, அந்த பொண்ணு தான் ஆட்டோல ஏறுறதுக்காக வரா. சொல்ல போனா அந்த பொண்ணை பாக்குறதுக்காக தான் வந்திருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணை கவனிச்சுக்கிறாங்க. ஸ்மிதா வீட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்மிதாவும் அம்மாவும் மட்டும்தான் இருக்காங்க. ஸ்மிதா இப்போதைக்கு காலேஜ் தான் படிச்சிட்டு இருக்கா. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சொந்தக்கார பையனான விஜய்னு ஒரு நபர் இருக்காரு. விஜய்க்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. என் கல்யாணத்துக்கு என்னமா அவசரம், அதே மாதிரி விஜய் எனக்கு பிடிக்கலன்ற மாதிரிலாம் பொண்ணு கோவப்படுறா. இப்ப அம்மா கிட்ட கோச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறா. இப்ப யார் கூடயே இவ சாட் பண்ணிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கா. மிஸ்தி இருக்காங்கல்ல, இந்த பொண்ணுக்கு தெரியாம இந்த பொண்ணை ஃபாலோ பண்றாங்க. இந்த பொண்ணோட எல்லா ஆக்டிவிட்டியும் மறைஞ்சிருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. எதனால இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. இந்த பொண்ணோட சோசியல் மீடியா ப்ரொஃபைலையும் அடிக்கடி செக் பண்றாங்க. ஏன் எதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் கதை போக போக தான் தெரியும் போல. இப்ப விஜய நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஸ்மிதா அம்மா இருக்காங்கல்ல, விஜய வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. விஜயும் இந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனா ஸ்மிதாக்கு பெருசா விஜய் கிட்ட பேச பிடிக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும் போது இவங்களுக்கு ஒருத்தர் கிட்ட இருந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு போல. இவங்களுமே மெசேஜ் எல்லாம் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த நபர் கிட்ட இருந்து கால் வருது. நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஸ்மிதாவும் சட்டுன்னு இங்க இருந்து தள்ளி வந்துடுறாங்க. இவருமே அவங்க பேசுறதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. யார்கிட்டயோ சிரிச்சு சிரிச்சு இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பையன் கிட்ட தான் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா போல அப்படின்ற மாதிரி விஜயம் கவனிக்கிறது. இப்ப விஜய் இவங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்பலான்ற மாதிரி பக்கத்துல வராது. அப்ப மட்டும் காலை கட் பண்ணிடுறாங்க. விஜய் கிட்ட சரி போங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. விஜய் போக கூட இல்ல, அதுக்குள்ள திரும்பி அந்த நபருக்கு கால் பண்ணி இவங்க பேசலாம் செய்யறாங்க. ஸ்மிதா எப்ப பாரு போன்ல யார் கூடயோ சாட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் கூட சாட் பண்றாங்க அப்படின்றது நமக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. அதே சமயம் மிஸ்தி இருக்காங்கல்ல, அடிக்கடி இவங்களை வந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இதுவும் ஏன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப மிஸ்தி நைட்டு நிறைய இவங்க ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா ஸ்மிதா இருக்கால, இந்த இடத்துல ரூம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கா. சட்டுன்னு இவளை பார்த்து லைட்டா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் சாதாரணமா பேசுற மாதிரி பேசுறாங்க. ரூம் வேணுமா மேடம், சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறாங்க. மேடமும் ரூம்ல கூட்டு போய் விட்டுரு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க நபர்கிட்ட சொல்றாங்க. அவர் இருக்கார்ல, ஸ்மிதாவோட லக்கேஜ் எல்லாம் தூக்கிக்கிறாரு. இப்ப 213 அப்படின்ற ஒரு ரூமுக்கு தான் இவங்களை கூட்டு வந்து விடுறாரு.
1 மணி நேரம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவரும் இவரோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஸ்மிதா இருந்த ரூம்ல இருந்து ரத்தம் வெளியே வருது. இத பார்த்து இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இதனால போலீஸ்க்கு தகவலை கொடுத்துடுறாரு. இப்ப டீமோட இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. அந்த பொண்ணு இறந்து போயிருக்கான்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. யாரு கொலை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. ரிசப்ஷன்ல இருக்கவங்க தானே வந்ததுல இருந்தே கவனிப்பாங்க. அதனால ரிசப்ஷன்ல யார் இருந்தான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இங்க இருக்கவர் இருக்காருல மிஸ்டின்னு ஒரு பொண்ணு தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த மிஸ்டியை கூப்பிடுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இல்ல சார், மிஸ்டி பாதியிலே கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த நபர் சொல்லிட்டாரு. அதுக்கான காரணத்தையும் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. மிஸ்டி ஏற்கனவே என்னோட அம்மாவை நான் தான் பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சார், திடீர்னு அம்மாவுக்கு உடம்பு முடியலையா, நான் உடனே வீட்டுக்கு போனோன்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. சரிமா நீ போய்க்கோன்ற மாதிரி இவருமே சொல்லியிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல போலீஸ் கிட்ட அந்த விஷயத்தை தான் சொல்றாரு. மிஸ்டி இப்போ ஒரு பஸ் ஸ்டாப்க்கு தான் வராங்க. ஏதோ ஒரு பஸ் பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க போல. அந்த பஸ் போயிருச்சான்ற மாதிரி கேக்குறாங்க. இப்பதான் போச்சுன்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. இப்ப நான் என்ன பண்றது, உடனே அங்க போனுமேன்ற மாதிரி இந்த பொண்ணு கேக்குறாங்க. டாக்ஸி பிடிச்சதாமா போனோன்ற மாதிரி அந்த பெரியவர் சொல்லிட்டாரு. அவர் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இன்ஸ்பெக்டரும் அந்த மிஸ்டிக்கு காலாவது பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த நபரும் ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா கால் அவங்களுக்கு போகவே மாட்டேங்குது. அதே சமயம் இறந்து போயிருக்க பொண்ணை பத்தி உங்களுக்கு டீடைல் தெரிஞ்சிருது. அவ காலேஜ் படிக்கிற பொண்ணுன்றதை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணோட ஐடி கார்டுலாம் இங்கதான் இருக்கும். அதை வச்சுதான் கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப சிசிடிவியை செக் பண்ணலான்ற மாதிரி வந்திருக்காங்க. ஸ்மிதா இந்த ஹோட்டலுக்கு வந்து உள்ள நடந்து போனாங்கல்ல, அவங்க போய் கொஞ்ச நேரத்துல இங்க இருக்க கேமரா கட் ஆயிருது. இத பாக்குற இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆயிருக்காரு. எப்படி கேமரா கட் ஆகுது, யாரோ திட்டமிட்டு கட் பண்ணிருக்காங்க. இந்த கேமரா யாரு கண்ட்ரோல்ல இருக்குன்ற மாதிரி கேக்குறாரு. சரி, இங்க இருந்து மிஸ்டியோட கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. மிஸ்டி வேற கொஞ்ச நேரத்துல பர்மிஷன் கேட்டு போயிருக்காங்கல்ல, மிஸ்டி மேலதான் டவுட் வருது. ஒருவேளை கொலை பண்ணிட்டு போயிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அந்த பொண்ணோட அட்ரஸ் எனக்கு வேணும், எடுத்து தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இங்க இருக்கவரும் எடுத்து காட்டுறாரு. ஆனா அட்ரஸ் கிளியராவே இல்ல, ஏன் போட்டோ கூட கிளியராவே இல்ல. என்ன சார் ப்ரூஃப் கிளியராவே இல்லன்ற மாதிரி கேக்குறாங்க. அலைஞ்சு போயிருச்சு, நான் சீக்கிரமா ப்ரூஃபை ரெடி பண்ணி தரேன்ற மாதிரி அந்த பொண்ணு சொன்னா சார். ஆனா அந்த பொண்ணோட போட்டோ என்கிட்ட இருக்கு, இருங்க காட்டுறேன்ற மாதிரி போட்டோவை காட்டுறாரு. அதே சமயம் அந்த பொண்ணு அட்ரஸ் சொன்னா நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இன்ஸ்பெக்டருக்கு நம்பிக்கை இல்ல. கண்டிப்பா இந்த அட்ரஸ்ல அந்த பொண்ணு இருக்க வாய்ப்பு இல்ல, இருந்தாலுமே செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. ஆளுங்களுமே சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. மிஸ்டி ஒரு அட்ரஸ் சொன்னாங்கல்ல, அந்த அட்ரஸ்க்கு வந்து கதவை தட்டி விசாரிக்கிறாங்க. பார்த்தா ஒரு நபர் தான் வெளியே வராரு. மிஸ்டின்னு இந்த வீட்டுல யாருமே இல்லன்ற மாதிரிலாம் இந்த நபர் சொல்றாரு. இந்த பொண்ணை தெரியாதான்னு போட்டோவை காட்டுறாங்க. தெரியாதுன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஸ்மிதாவோட அம்மாவை பார்த்து பேசலான்ற மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. உங்க பொண்ணு அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க, ஹோட்டல்ல கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இது பொண்ணு கொலை செய்யப்பட்டுட்டாளா அப்படின்ற மாதிரி அம்மா ஆச்சரியப்படுறாங்க. என் பொண்ணு எதுக்கு நைட்டு நேரம் ஹோட்டலுக்கு போனா, எனக்கு அதுதான் புரியலன்ற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்காங்க. பொண்ணு யாரையாவது லவ் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஸ்மிதா யாரையாவது லவ் பண்ணாலா இல்லையான்றது எனக்கு தெரியல சார். ஆனா ஸ்மிதாக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். சொந்தக்கார பையனா விஜய்னு ஒரு பையன் இருக்கான், அவன் கிட்ட பேசலாம் வச்சேன். ஆனா இவ பிடி கொடுத்தே பேசல போல. விஜய் என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டாங்க. அந்த விஜயை பத்தின டீட்டெயில் எங்களுக்கு வேணும்ன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஒருவேளை விஜய் கூட கோவப்பட்டு அப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. இப்ப விஜய் அட்ரஸ் கிடைச்சிருச்சுல, விஜயை வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. விஜயும் என்ன விஷயம்ன்ற மாதிரி கேக்குறாரு. ஸ்மிதா இறந்து போனதை பத்தி சொல்றாங்க. இது இறந்து போயிட்டாளா அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. நீங்க அந்த டைம் எங்க இருந்தீங்கன்னு கேக்குறாங்க. நான் வீட்டுல தான் இருந்தேன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஸ்மிதா என்கிட்ட பிடி கொடுத்து பேசலன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க, எதை வச்சு அப்படி சொன்னீங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இவருமே நடந்த விஷயத்த சொல்றாரு. சார், என் கூட பேசிட்டு இருக்கும் போதே அவளுக்கு போன் கால் வந்துகிட்டே இருந்தது. வேற யார்கிட்டயோ சிரிச்சு சிரிச்சு பேசினா, கண்டிப்பா யாரையோ லவ் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் விஜய் சொல்றாரு. இவங்க இன்னும் போனை ஓபன் பண்ணல, சீக்கிரமா ஓபன் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. மிஸ்டி இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பணும்னு நினைக்கிறாங்க. அப்பதான் ஒரு கார் வருது. 2 ஜென்ஸ் தான் அந்த கார்ல இருக்காங்க. சார் லிஃப்ட் கொடுங்கன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. டிரைவிங் சீட்ல இருக்க நபர் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா இன்னொருத்தர் இருக்கார்ல, பாவமா தெரியுதுரா, கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏறுங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே வேகமா கார்ல ஏறிடுறாங்க. இவனுங்களுமே கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸ்மிதாவோட போனை ஓபன் பண்ணாதானே யார்கிட்ட பேசினாங்கன்னு தெரியும், அதுக்கான வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அதே சமயம் மிஸ்டியோட போட்டோ வச்சு எல்லா இடத்தையும் விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. விசாரிக்கும் போது அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட விசாரிக்கிறாங்க. எனக்கு வீடு தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இறக்கி விட்டார்ல, அது மூலியமா தான் வீடை காட்டுறாரு. இவங்களுமே அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. ஹஸ்பண்ட் மட்டும் தான் வீட்டுல இருக்காரு. மிஸ்டி வீட்டுல தானே இருக்காங்கன்ற மாதிரி போட்டோவை காட்டுறாரு. சரி, இவங்க என்னோட ஒய்ஃப் தான், ஆனா பேரு மிஸ்டி கிடையாது, இவங்க பேரு ஃபாத்திமா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. இது ஃபாத்திமாவா அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. ஏன் ஒய்ஃப் இன்னும் வீட்டுக்கு வரலன்ற மாதிரி கேக்குறாங்க. சார், ஒரு பாட்டிமாவை பாத்துக்கிறது தான் அவளோட வேலை. இன்னைக்கு நைட் அங்கேயே தங்க சொன்னதா சொன்னா, அதனால தான் நான் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. எது உங்க ஒய்ஃப் ஒரு பாட்டிமாவை பார்த்துட்டு இருக்காங்களா? உங்க ஒய்ஃப் ஒரு ஹோட்டல்ல தான் வேலை பார்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துல சொல்லிட்டாரு.
ஹோட்டல்ல வேலை பார்த்தவங்க அவங்க அம்மாவை பார்க்கணுன்ற மாதிரி தான் அங்க இருந்து கிளம்பியிருக்காங்க. அப்ப அவங்களோட அம்மா இல்லையான்ற மாதிரி கேட்கிறாரு. அம்மாலாம் கிடையாது சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்க ஒய்ஃப் ஒரு வீட்டுல வேலை பார்க்கறதா சொன்னாங்கல்ல, அந்த வீட்டுக்கு கால் பண்ணி பாருங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஒய்ஃப் தந்த நம்பருக்கு இப்பதான் ஹஸ்பண்ட் மொத வாட்டியா கால் பண்ணிட்டாரு. கால் பண்ணி அந்த நபர்கிட்ட என்னோட ஒய்ஃப் இருக்காங்களான்னு கேட்கிறாரு. அப்படிலாம் யாருமே இல்ல, என்னோட அம்மா இறந்து போய் 6 மாசத்துக்கு மேல ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஒரு ஹஸ்பண்டா இருந்து எப்படி சார் என்ன வேலைக்கு போறாங்கன்னு கூட தெரியாம இருந்தீங்கன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. எப்படி உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆச்சுன்னு கேட்கிறாரு. இந்த இடத்துல ஹஸ்பண்ட் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 2 பசங்க இருப்பாங்க. ஒய்ஃப் இறந்து போனதுனால பசங்களை சரியா ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. அடிக்கடி பசங்க லீவ் போட்டு கடையில தான் இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் மிஸ்தி கவனிக்கிறாங்க. ஏன் ஸ்கூலுக்கு அனுப்பாம இருக்கீங்க, அனுப்பி விடலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அனுப்பணும்னு ஆசைதான், ஆனா அம்மா இல்லாம இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டாரு. நான் பக்கத்துல தானே இருக்கேன், தினமும் காலையில நான் கூட ரெடி பண்ணி அனுப்புறேன், எனக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லைன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால பசங்களை இவங்க தான் ரெகுலரா அனுப்பியிருப்பாங்க. இது மூலியமா பாண்டிங்லாம் கிரியேட் ஆயிருக்கும். இவருக்குமே மிஸ்தியை பிடிச்சிருக்கும். நம்ம வேணா கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. ஏஜ் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கும், அதனால என்ன சொல்லுவான்னு தெரியாத மாதிரி தான் கேட்டிருப்பாரு. அவங்க ஓகே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க சேர்ந்துலாம் வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வீட்லயே அடைஞ்சிருக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நான் ஏதாவது வேலைக்கு போறேன்ற மாதிரி கேட்டா அதனால தான் சரின்ற மாதிரி நானும் ஏத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. ஆனா ஹஸ்பண்ட் சொல்றது இவங்களுக்கு நம்புற மாதிரியே படல. 2 பேரும் சேர்ந்து தான் ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவர் அடிச்சு விசாரிச்சா ஏதாவது தெரிய வரும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இப்படி கேட்டாலாம் சொல்ல மாட்டீங்க, வேற ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, அப்ப நீங்க உண்மையை சொல்லுவீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, ஹஸ்பண்டை இருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அந்த மிஸ்தி எங்க போனாங்கன்னு தெரியல, எல்லா இடத்துலயும் மிஸ்தியை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. அதாவது அந்த போட்டோ இருக்குல்ல, அதை வச்சுதான் ஒவ்வொரு இடத்துலயும் இவங்க செக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் போலீஸ் ஒருத்தர் ஒரு கார் ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. ஏன் இங்க நின்னுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி செக் பண்ணிட்டாரு. பார்த்தா 2 பேர் மயங்கின மாதிரி இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒரு பேப்பரும் இருக்கு. என்ன பேப்பர் அப்படின்ற மாதிரி இவர் ஓபன் பண்ணி பாக்குறாரு. அந்த பேப்பர்ல ஸ்மிதாவோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் தான் இருக்கு. ஆதார் கார்டை வச்சு அந்த பொண்ணு என்ன ஏரியான்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அந்த ஏரியாக்கு இந்த தகவலை பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதாவது 2 பேர் மயங்கி இருக்காங்க, அந்த கார்ல இந்த மாதிரி ஒரு பேப்பர் இருந்தது அப்படின்ற மாதிரி தகவலை பாஸ் பண்ணிருக்காரு. இந்த தகவல் இன்ஸ்பெக்டருக்கு வந்து சேருது. சார், ஒரு கார்ல 2 பசங்க மயக்கத்துல இருந்திருக்காங்க, அந்த கார்ல ஒரு பேப்பர் கிடைச்சிருக்கு, ஸ்மிதாவோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் தான் கிடைச்சிருக்குன்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. அதாவது ஆதார் கார்டை எடுத்துட்டு மிஸ்தி கிளம்பி இருக்கலாம், மிஸ்தி கூட அந்த கார்ல போயிருக்கலாம், அந்த 2 பசங்களை மிஸ்தி கூட அட்டாக் பண்ணிருக்கலாம், தெரியாதனமா இவ எடுத்துட்டு போனா அந்த பேப்பர் கீழே விழுந்திருக்கும், அப்படிதான் கார்ல ஸ்மிதாவோட பேப்பர் போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அந்த கார் போபால் கிட்ட தான் நின்றுக்கும், சுத்தி இருக்க பகுதியில எல்லாம் விசாரிங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்பதான் அசிஸ்டன்ட் ஒரு தகவலை சொல்றாரு. ஸ்மிதாவோட அம்மா கிட்ட பேசியிருப்பாரு. ஸ்மிதாவோட அம்மா நாங்க போபால்ல இருந்தோம், இப்பதான் இந்த இடத்துக்கு வந்தோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ ஸ்மிதாவோட சொந்தக்காரங்க யாரையாவது பாக்குறதுக்காக போயிருக்காளா, ஒன்னும் புரியலையே அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. போபால்ல சுத்தி இருக்கிற எல்லா பகுதியிலையும் செக் பண்ண சொன்னார்ல, ஆளுங்களுமே மிஸ்தியோட போட்டோ வச்சு ஒவ்வொரு வண்டியா செக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா வண்டியும் இவங்க பக்காவா செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் ஒரு பஸ்ஸை செக் பண்றாங்க. அந்த பஸ்ல தான் மிஸ்தி இருக்காங்க. நீ இங்கே தான் இருக்கியா, ஒன்னதான் தேடிட்டு இருக்கோன்ற மாதிரி போலீஸுங்க இருக்காங்கல்ல, வண்டியை விட்டு இறக்கிடுறாங்க. இப்ப மிஸ்தி சட்டுன்னு ஒருத்தரோட கன் எடுத்துடுறாங்க. இப்ப அந்த நபர் இருக்கார்ல, இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்றாரு. சார், அவ என்னோட கன் எடுத்துட்டு தப்புஸ்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த பகுதிக்கு பக்கத்துல தான் நான் இருக்கேன், நான் சீக்கிரமா வரேன், எங்க போறான்றதை பார்த்து வைங்கன்ற மாதிரிலாம் இப்படி சொல்லிட்டாரு. அவங்க கன் எடுத்துட்டு வேகமா காட்டு பகுதியை நோக்கி ஓடி இருப்பாங்க. போலீஸுங்களும் பின்னாடியே ஓடி போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாரு. இன்ஸ்பெக்டர் கிட்ட விஷயத்தெல்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த மிஸ்தியை அமுக்கணும்ன்ற மாதிரி காட்டு பகுதிக்கு வந்துட்டு இருக்காங்க. ஒழுங்கா வெளியே வந்துரு, உன் நல்லதுக்காக சொல்றேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. மிஸ்தி நினைச்சா இன்ஸ்பெக்டரை ஷூட் பண்ணிருக்க முடியும், ஆனா மிஸ்தி இன்ஸ்பெக்டரை பார்த்தோன்னா சரண்டர் ஆயிரலான்னு முடிவு பண்றாங்க. இதை இன்ஸ்பெக்டருமே கவனிக்கிறாரு. ஏன் நம்மள அட்டாக் பண்ணல, ஏன் மாட்டிக்கிட்டான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப மிஸ்தியை இவங்களோட ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸ்டேஷன்ல இருக்க ஹஸ்பண்ட் இருக்காருல, என்ன நல்லா ஏமாத்திட்டல, உண்மையான பேரு மிஸ்தி, ஆனா என்கிட்ட ஃபாத்திமா நடிச்சிருக்க, இப்படி பண்ண உனக்கு அசிங்கமா இல்லையான்ற மாதிரிலாம் பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் என்ன நினைக்கிறாருன்னா, இவங்க தான் கொலை பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறாரு. எதுக்காக இந்த கொலை பண்ணன்னு கேக்குறாரு. இது கொலையா, நான்லாம் எந்த ஒரு கொலையும் பண்ணலன்ற மாதிரிலாம் இவங்க அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டேன், ட்ரீட்மெண்ட்டை கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் கூட்டு போறாங்க. அப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இங்க வா, இதுக்கு மட்டும் பதில் சொல்லு, நீ ஷூட் பண்ணணும்னு நினைச்சா ஷூட் பண்ணிருக்கலாம், ஏன் என்ன ஷூட் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே என்னோட லைஃபை காப்பாத்தினது நீங்க தான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது உன்னோட லைஃபை நான் காப்பாத்தினா எப்பன்ற மாதிரி கேட்கிறாரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய காப்பாத்தினீங்கல்ல, அந்த குழந்தை நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்பதான் இன்ஸ்பெக்டரும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு.
15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இன்ஸ்பெக்டர் இப்ப இருக்க மாதிரியே தான் இருக்காரு. ஆக்சுவலா வரப்போற வண்டியெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஒரு வண்டியை செக் பண்ணும்போது அந்த வண்டியில நிறைய சின்ன பொண்ணுங்களாம் இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இவன் சின்ன பொண்ணுங்களை தான் கடத்தி கூட்டு போறான்றது இவருக்கு புரியுது. அங்க இருக்க எல்லா பொண்ணையும் இவர் காப்பாத்திடுறாரு. எல்லாரையும் அவங்க வீட்டுல சேர்த்துறாரு. ஆனா ஒரு பொண்ணுக்கு மட்டும் வீடு தெரியல. இத பத்திலாம் அசிஸ்டன்ட் லேடி இன்ஸ்பெக்டருக்கு புரிய வைக்கிறாங்க. சரி, இந்த பொண்ணு கிட்ட தகவலை கேட்டு சேர்த்துடலான்ற மாதிரி இவர் நினைக்கிறாரு. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அடையாளத்தை சொல்லுன்னு கேக்குறாரு. ஒரு லேக் இருக்கும்னு சொல்றா. அந்த லேக்கோட பேர் என்னன்னு கேக்குறாரு. லேக்குன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. சரி, உன்னோட அம்மாவோட பேரு சொல்லுன்னு கேக்குறாரு. அம்மான்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. சோ இந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியல, நம்ம கண்டுபிடிக்க முடியாதுன்னு இவர் புரிஞ்சுக்கிறாரு. இவருக்கு சாப்பாடு கொண்டு வந்திருப்பாரு. அந்த சாப்பாடை இந்த பொண்ணுக்கு ஊட்டி விடலாம்னு நினைக்கிறாரு. சப்பாத்தி ஒரு குழம்பு தான் இருக்கும். இந்த குழம்பு என்னோட அம்மா செய்வாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றா. சரி சாப்பிடுன்ற மாதிரி இவர் ஊட்டிலாம் விட்டுறாரு. இந்த ஆன்டி உன்னை ஒரு இடத்துல கொண்டு போய் விடுவாங்க, அந்த இடத்துக்கு போ, அந்த இடத்துல எல்லாருமே உன்னை பத்திரமா பாத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இந்த பொண்ணுமே இங்க இருந்து கிளம்பி போயிருப்பா. பிரசன்ட்ல மிஸ்தி செல்லுக்குள்ளதான் இருக்காங்க. இவருமே செல்லுல இருக்க மிஸ்தியை பாக்குறதுக்காக வராரு. சப்பாத்திக்கு உன்னோட அம்மா ஒரு பொரியல் செய்வாங்க, சூப்பரா இருக்கும்னு சொன்னல, அதை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் சாப்பிடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, என்னோட அம்மா இதை செய்ய மாட்டாங்க, ஒரு குழம்பு தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. ஆக்சுவலா இவர் செக்கிங் தான் வச்சிருப்பாரு. இவங்க உண்மையிலேயே அந்த சின்ன பொண்ணு தானா இல்ல நம்மளை ஏமாத்துறாங்களா அப்படின்றதுக்காக தான் இந்த செக்கிங் வச்சிருப்பாரு. இவங்க சொல்றது மூலியமா இவங்க தான் அந்த சின்ன பொண்ணுன்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இவர் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆசிரமத்துல தானே சேர்த்து விட்டாரு. அதுக்கப்புறம் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட கேக்குறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சில வருஷத்துலயே ஒரு கப்பல் இருக்காங்கல்ல, இவங்களை தத்தெடுத்து வீட்டுக்கு கூட்டு போயிருப்பாங்க. அந்த அம்மா ரொம்ப பத்திரமாவே இவங்களை பார்த்திருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த அம்மா இறந்து போயிருப்பாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வைஃப் இறந்து போயிட்டாங்கன்னு ஸ்டெப் டாட் இருக்காரு பாத்தீங்களா, தினமும் நைட்டு குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வராரு. அந்த டைம்ல இவங்க டீனேஜ் வயசுக்கு வந்துருவாங்க. ஏன்பா இப்படி தினமும் குடிச்சிட்டு வரீங்க, இந்த மாதிரிலாம் குடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உன் அம்மா போயிட்டால, அதை என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதான் நான் இருக்கலப்பா, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப நீ இருக்கியான்ற மாதிரி இவரை மேல கைய வைக்கிறாரு. அதாவது பிசிக்கலா இவங்க கிட்ட அப்ரோச் பண்றாரு. இத பாக்குற இவங்க பயப்படுறாங்க. விடுங்கப்பா விடுங்கப்பான்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவர் கேட்க மாட்டாரு. இந்த பொண்ணை ரேப் பண்ணிடுறாரு. இதெல்லாம் மிஸ்தி பிரசன்ட்ல அழுதுகிட்டே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் இல்ல, தினமும் நைட்டு என்கிட்ட தப்பா நடந்துக்க ஆரம்பிச்சாரு. ஸ்கூலுக்குலாம் என்ன அனுப்பாம வீட்லயே வச்சுக்கிட்டாரு. நான் ரொம்ப கொடுமையா அனுபவிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவரால் இவங்க பிரெக்னென்ட்டே ஆயிருப்பாங்க. அவர் ஒரு நர்ஸ் கிட்ட கூட்டு வந்திருப்பாரு. அந்த நர்ஸ் இருக்காங்கல்ல, கருவெல்லாம் கலைச்சிருப்பாங்க. இவங்க ஓடி போக கூட வாய்ப்பு இருக்குல்ல. அதனால அந்த ஸ்டெப் டாட் என்ன பண்ணிருப்பாருன்னா, சங்கிலி எல்லாம் போட்டு இவங்களை லாக் பண்ணி தான் வச்சிருப்பாரு. இவங்க ஒரு ரூம்லயே தான் மாட்டி தவிச்சிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு வேலைக்காரியா வந்த ஒரு லேடி இவங்களை கவனிச்சிடுறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கிட்ட கேட்டு தெரிஞ்சிருப்பாங்க. நைட்டு நேரம் அப்பா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இதுதான் சமயம்ன்ற மாதிரி இவங்க இருக்காங்கல்ல, சைலண்டா வெளியே வந்துடுறாங்க. அப்பா தூங்குனதுக்கு வேலைக்காரி தான் காரணம். மயக்க மருந்து தந்திருப்பாங்க. இந்த பொண்ணை காப்பாற்றணும்னு நினைச்சிருப்பாங்க. காப்பாத்தின லேடி இருக்காங்கல்ல, ஒரு ஆசிரமத்துக்கு கூட்டு வந்திருப்பாங்க. அந்த இடத்துல தான் இவங்களுக்கு ஃபாத்திமான்னு பேர் வச்சிருப்பாங்க. இவங்க அந்த ஆசிரமத்தெல்லாம் வளர ஆரம்பிச்சிருப்பாங்க. திரும்பி அந்த ஸ்டெப் டாட நீ பாக்கலையான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. நான் அங்கிருந்து வந்து 6 மாசத்துல அவர் இறந்து போயிட்டாரு. அந்த ஆன்டி சொல்லி தான் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி அதெல்லாம் விடு, ஹஸ்பண்ட் கிட்ட எதுக்காக இவ்வளவு பொய் சொன்ன, அதே மாதிரி ஸ்மிதாவை பார்த்தோன்னு எதுக்காக அங்க இருந்து கிளம்புன, அதை எனக்கு புரியுற மாதிரி சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே சில விஷயங்களை இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இவங்க ஸ்மிதாவை ரெகுலரா ஃபாலோ பண்ணாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஸ்மிதாவோட அட்ரஸ் தெரியணும் சார், இந்த ஊர் அட்ரஸ் இல்ல, போபால் அட்ரஸ் தெரியணும், அதுக்காக தான் அவளை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ண. ஆனா அட்ரஸ் எனக்கு கிடைக்கவே இல்ல. அப்படி இருக்கும்போது அவளே அந்த ஹோட்டலுக்கு வந்தா, அவ ப்ரூஃபுக்காக அட்ரஸ் தந்தா. அட்ரஸ் கிடைச்சோன்னா நானும் வேகமா கிளம்பிட்டேன். என் அம்மாவை பார்க்கறதுக்காக தான் கிளம்புனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது அம்மாவை பார்க்கறதுக்கு கிளம்புனியா, அப்ப அம்மா எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது உங்ககிட்ட சில விஷயங்களை மறைச்சிட்டேன். ஸ்மிதாவோட அப்பாவுக்கு கீழே தான் என்னோட அம்மா வேலை பார்த்தாங்க. நான் ஸ்மிதாவோட அப்பாவை கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கொலை பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. ஆமான்ற மாதிரி இவங்களும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. போபால்ல தான் ஸ்மிதாவோட ஃபேமிலி இருப்பாங்க. அதே மாதிரி மிஸ்தியோட அம்மாவும் வேலைக்காரங்களா இருப்பாங்க. ஸ்மிதாவோட அம்மா இருக்காங்கல்ல, ஸ்மிதாவை கூப்பிட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போலான்னு நினைக்கிறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு வெளியே வராங்க. ஸ்மிதா நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பொண்ணை கூப்பிட்டு கிளம்புறாங்க. ஸ்மிதா கிளம்பி போயிட்டாமா, எனக்கு போர் அடிக்குது அப்படின்ற மாதிரிலாம் மிஸ்தி அம்மா கிட்ட சொல்றாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஸ்மிதாவோட அப்பா கவனிக்கிறாரு. ஸ்மிதாவோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இந்த பொண்ணு கிட்ட காசு தராரு, நீ ஏதாவது வெளியே போய் வாங்கி சாப்பிடுன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு வெளியே போனோன்னா கதவை சாத்திடுறாரு. இவருக்கு ரொம்ப நாளா வேலைக்காரி மேல ஒரு கண் இருக்கும். இவங்க கூட ஒன்னா இருக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவங்க கூட வற்புறுத்தி ஒன்னா இருந்துடுறாரு. இப்ப வெளியே அந்த பொண்ணை பாக்குறதுக்காக வர்றாரு. அந்த பொண்ணை கவனிச்சிருப்பா போல, ஒரு கல்லை தூக்கி மண்டிலேயே அடிக்கிறா. இப்ப இவருமே காயப்பட்டு கீழே விழுந்துடுறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு அம்மாக்கு தெரியல. நீ இங்கிருந்து ஓடிடுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த பொண்ணு வேகமா இங்கிருந்து ஓடிடுறா.
நான் தான் அவரை கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவ சொல்லிட்டு இருக்கா. கார்ல 2 பசங்களை அட்டாக் பண்ணியிருந்தாங்கல்ல, அதுக்கான காரணம் என்னன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இவங்களுமே காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அவனுங்க 2 பேருமே காரை ஒரு இடத்துல நிறுத்தி இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கலான்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. விடுங்க விடுங்கன்ற மாதிரி இவங்க சண்டை போட்டிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவனுங்க 2 பேரையும் அட்டாக் பண்ணிருப்பாங்க. அப்படிதான் அட்டாக் பண்ண, என் மேல தப்பு இல்லைன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பசங்க விஷயம் பெருசா பிரச்சனை வராது, ஆனா அப்பாவை கொண்டிருக்கல, அதுக்காக லீகலா நீ பிரச்சனையை ஃபேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். என்னால என்ன முடியுமோ அதை நான் உனக்கு பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டு சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. ஸ்மிதாவோட போனை ஓபன் பண்ணணும்னு நினைச்சாங்க பாத்தீங்களா, ஓபன் பண்ணதுல பெருசா போட்டோஸ்லாம் இவங்களுக்கு கிடைக்கல. ஆனா ஸ்மிதா மணிக்கணக்குல ஒரு நபர் கிட்ட பேசி இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த நபரோட நம்பர் மட்டும் தான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. சரி, அந்த நபரோட டீடைல்லாம் கலெக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்பதான் வேற ஒரு அசிஸ்டன்ட் இந்த இடத்துக்கு வராரு. ஸ்மிதா பாடியை பாக்குறதுக்கு அப்பா வந்திருக்காருன்னு சொல்றாரு. எது, ஸ்மிதாவோட அப்பா உயிரோட இருக்காரான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாரு. இப்ப ஸ்மிதாவோட அப்பாவை லாக் பண்ணிடுறாரு. அவரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. மிஸ்தியோட அம்மா கிட்ட சின்ன வயசுல இவர் தப்பா நடந்துகிட்டதா மிஸ்தி சொன்னாங்கல்ல, அதை பத்தி கேட்கிறாரு. இவருமே ஆமா சார், நான் தப்பா நடந்துகிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அவங்க கிட்ட மட்டும் இல்ல, நிறைய பேர்கிட்ட இவர் தப்பா நடந்துப்பாரு. இதெல்லாம் இவரோட ஒய்ஃப்க்கு தெரிய வந்திருக்கும். இந்த மனுஷன் கூட இதுக்கப்புறம் வாழக்கூடாதுன்ற மாதிரி தான் பொண்ணை கூட்டிட்டு இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. இதை பத்தி எல்லாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் மிஸ்தி அடிச்சுட்டு போனாங்கல்ல, லைட்டா இவருக்கு காயம் தான் ஏற்பட்டிருக்கும். இவர் அன்னைக்கு இறந்துலாம் போயிருக்க மாட்டாரு. அவங்க சின்ன பொண்ணுல, அதனால தான் இறந்து போயிட்டு தான் பயந்துருப்பாங்க. மிஸ்தி பெருசா எந்த தப்புமே பண்ணல. அதனால அரசு தரப்பு லாயர் இருக்காரு பாத்தீங்களா, மிஸ்தி எந்த தப்புமே பண்ணல, அவங்களுக்கு பெயில் வழங்கணும்னு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஜட்ஜி என்ன சொல்றாருன்னா, ஒரு பெரிய ஆளு சப்போர்ட் பண்ணா நான் வெளியே வெட்டுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கவனிச்சிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, சார் நான் சைன் போடுறேன், நான் இந்த பொண்ணை கூட்டு போனோம்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவருமே பெயில் எல்லாம் தந்துடுறாரு. இப்ப மிஸ்தியும் ஃபேமிலியை பாக்குறதுக்காக வராங்க. சந்தோஷமா பசங்களை கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. மிஸ்தி மேல எந்த தப்பும் இல்லைன்றது ஹஸ்பண்டுக்கு தெரிய வந்துருது. அதனால ஹஸ்பண்டுமே இந்த இடத்துல மன்னிச்சிடுறாரு. இந்த மாதிரி பொண்ணு கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும், ஹாப்பியா இருங்கன்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி மிஸ்தியோட அம்மாவை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப மிஸ்தி அந்த ஊருக்கு கூட்டு வந்துடுறாரு. மிஸ்தி வாழ்ந்த பகுதியில இப்ப பெரிய பெரிய பில்டிங்லாம் வந்திருக்கு. என்ன பெரிய பெரிய பில்டிங் வந்திருக்குன்னு யோசிக்கிறாங்க. இந்த இடத்த வாங்கி தானே பில்டிங்லாம் கட்டியிருக்க முடியும், அந்த டீட்டெயில்லாம் விசாரிங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த ஸ்மிதா ஒருத்தர் கிட்ட நிறைய நேரம் பேசினதா சொன்னாங்கல்ல, அந்த நபர் யாருன்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸ்மிதாவோட ப்ரொஃபஸரா தான் இருப்பாரு. 2 பேருமே மணிக்கணக்கில் பேசியிருக்காங்கன்னு தெரிய வருது. இப்போ அந்த ப்ரொஃபஸரை இவரும் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக ஸ்மிதா கிட்ட அவ்வளவு நேரம் போன்ல பேசியிருக்கீங்கன்னு கேட்கிறாரு. டவுட் ஏதாவது இருந்தா கால் பண்ணுவா, அதை கிளியர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அது எப்படி சார், ஸ்மிதா மட்டும்தான் உங்ககிட்ட டவுட் கேட்பாளா, மத்தவங்களா கேட்கவே மாட்டாங்களா? ஏன்னா மத்த யார்கிட்டயும் நீங்க பெருசா பேசின மாதிரியே தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை தாண்டி ஸ்மிதா கூட இவர் ஒன்னா இருந்திருக்காரு போல, அந்த சாம்பிள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, கிராஸ் செக் பண்ணுமான்ற மாதிரி கேட்கிறாங்க. ஆமா சார், நான் தான் ஒன்னா இருந்தேன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. நீங்க தான் கொலையும் பண்ணிருக்கீங்க, என்ன நடந்தது ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உங்களால நான் இப்ப பிரெக்னண்டா இருக்கேன், இந்த ஹோட்டலுக்கு வாங்க நம்ம பேசிக்கலான்ற மாதிரி ஸ்மிதா சொல்லியிருப்பா. சரின்ற மாதிரி இவருமே ஏத்திருப்பாரு. அவளை கொலை பண்ணலான்ற ஐடியால தான் இவர் போயிருப்பாரு. அந்த இடத்துல யாருமே இல்லல்ல, அதனால கேமராவை கட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவர் வந்தோடனே கேமராவை கட் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அந்த பொண்ணு கிட்ட முதல்ல அன்பா பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. அந்த பொண்ணு கூட சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல ட்ரிங்க்லாம் பண்றாரு. அந்த பொண்ணு கூட ஒன்னா இருந்து முடிச்சிடுறாரு. பேசி இந்த பொண்ணோட மனசை மாத்தலாம் நினைக்கிறாரு. நீ கருவை கலைச்சிரு, எனக்கு ஆல்ரெடி ஒய்ஃப்லாம் இருக்கான்னு உனக்கு தெரியும்ல, நம்ம ஸ்மூத்தா பேசி முடிச்சுக்கலாம்னு சொல்றாரு. அதெல்லாம் முடியாது, நான் வீட்டுல இந்த விஷயத்த சொல்லுவன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. வேலையாவாது, கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஆயுதத்தை மறைச்சு வச்சு கொண்டு வந்திருப்பாரு. அதை வச்சு மண்டையிலேயே ஒரு போடு போடுறாரு. அப்படிதான் சாவடிச்சிருப்பாரு. இப்ப இன்ஸ்பெக்டருமே கோவப்பட்டு இவரை பயங்கரமா அடிக்கிறாரு. இவனை இழுத்துட்டு போங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களுமே இழுத்துட்டு போறாங்க. இப்பதான் அசிஸ்டன்ட் இருக்கார்ல, சார் அந்த இடத்த பத்தின டீடைல் எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு, ஒருத்தரை கூட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த நபர் இருக்கார்ல, அங்க இருக்கிற இடத்தை யாரெல்லாம் வித்தாங்களோ அவங்களோட டீடைல் எல்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. நீ பாருன்ற மாதிரி மிஸ்தி கிட்ட இன்ஸ்பெக்டருமே அந்த ஃபைலை தராரு. மிஸ்தி இருக்காங்கல்ல, ஒவ்வொரு பக்கமா திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேரோட டீடைல் இருக்கு. அதுல அம்மாவோட டீடைலும் வருது. இதுதான் என்னோட அம்மா அப்படின்ற மாதிரி போட்டோவை பார்த்து இவங்க சொல்றாங்க. இதெல்லாம் பக்கத்துல இருந்து அந்த நபரும் கவனிச்சிட்டு இருக்காருல, இந்த லேடி எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப உடனே அந்த லேடி கிட்ட கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி அந்த லேடியை நமக்கு காட்டுறாங்க. இப்ப சின்ன பசங்களுக்கு பலூன் தான் வித்துட்டு இருக்காங்க போல. இப்ப இந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டரும் மிஸ்தியும் வராங்க. மிஸ்தியும் அம்மாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப அம்மா பக்கத்துல ஓடி போய் அம்மாவை கட்டிலாம் பிடிக்கிறாங்க. ஆனா அந்த லேடிக்கு மிஸ்தி யாருன்னு தெரியல, யாருன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா சின்ன வயசுல ஓடி போனல, நான் தான் மிஸ்தி அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. மிஸ்தி நீயான்ற மாதிரி அம்மாவும் சந்தோஷமா இந்த இடத்துல கட்டி பிடிக்கிறாங்க. இப்ப மிஸ்தி இருக்காங்கல்ல, எனக்கு இப்ப கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சொந்த பசங்க இல்ல, இருந்தாலும் பசங்கன்ற மாதிரி அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அம்மாவும் இதனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.
திரும்பி ஃபேமிலி இந்த இடத்துல சந்தோஷமா சேர்ந்துடுறாங்க. இதெல்லாம் தள்ளி இருந்து இன்ஸ்பெக்டர் கவனிக்கிறாருல, அவருக்குமே சந்தோஷமா இருக்கு. இந்த கேஸை மட்டும் அவ்வளவு சீக்கிரத்துல என்னால மறக்க முடியாது. நான் குற்றவாளியை மட்டும் பிடிக்கல, 15 வருஷமா பிரிஞ்சிருந்தா அம்மா பொண்ணை சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதோடய நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.